ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன விதமான ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து மூணு ஆப்ரேட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர். ஸோ இது எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா நாட் ஆப்ரேட்டர், அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், இது மூணும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஏன் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது மோஸ்ட்லி வந்து லாஜிக்கல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எதர் 1 ஆர் 0, கிட்டத்தட்ட ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நம்ம பூலியன் வேல்யூஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் தான் வந்து இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இன்னொரு பேரும் வந்து பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். ஏன்னா வந்து இந்த ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து பூலியன் வேல்யூஸில் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆப்ரேட்டர்ஸையுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூலியன் வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் வந்து ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூலியன் வேல்யூவாக தான் இருக்கும். இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டேபிள் மாதிரி. நாட்டுங்கிறது என்ன அப்படின்னா வந்து லாஜிக்கல் நெகேஷன். அதாவது நீங்கள் ட்ரூன் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு ஆகும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா ட்ரூன் வரும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக வந்து நெகேட் பண்ணுறது. அண்ட் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கன்ஜக்ஷன். ஆருங்கிறது என்னென்னா டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்ட் ஆர் நம்ம வந்து ட்ரூத் டேபிளில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கன்ஜக்ஷனாக என்ன, டிஸ்ஜங்ஷனுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் நாட் வந்து உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இது வந்து பி அப்படிங்கிறதுனா ஒரு சாம்பிளுக்கு ஏபிசிடி மாதிரி நான் பி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை வந்து நெகேஷன் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னு, இப்போ பி அப்படின்றது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது நாட் பின்னு கொடுத்தா உங்களுக்கு எப்படி வரும்னா ஃபால்ஸ்ன்னு வரும். சப்போஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நாட் பின் கொடுக்குறப்ப உங்களுக்கு ட்ரூன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக கொடுக்கும் இல்லையா. ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டோட ட்ரூத் டேபிளை நான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணால் P1 P2ங்கிறது கிட்டத்தட்ட 2 நம்பர்ஸ் மாதிரி. சப்போஸ் இதுவும் ஃபால்ஸ் இதுவும் ஃபால்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆண்டுங்கிறது எப்படின்னா மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். நீங்கள் மேக்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கலாம் இந்த லாஜிக்கல் ஆண்ட் ஆப்ரேஷன்னு. இப்போ வந்து ஃபால்ஸுங்கிறது கிட்டத்தட்ட இங்கே என்ன அப்படின்னா 0 குறிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ட்ரூ அப்படிங்கிறது 1 குறிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 0 × 0 உங்களுக்கு என்ன வரும், 0 தான் வரும். அதே மாதிரி 0 × 1 உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 0ன்னு தான் வரும். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தானே. அதேமாதிரி 1 × 0னாலும் இங்கே 0 தான் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 1 இருக்குது. ஸோ 1 × 1 உங்களுக்கு என்ன வரும், 1ன்னு வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ட் அப்படிங்கிற ட்ரூத் டேபிள் வந்து உங்களுக்கு எப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து எப்போ வந்து உங்களுக்கு 2 கண்டிஷன்ஸுமே வந்து ட்ரூவாக இருக்கோ அப்போ மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த ஆண்ட் ட்ரூத் டேபிள்லேருந்து. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர் ட்ரூத் டேபிள் பற்றி உங்களுக்கு நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஆண்டுக்கு மாதிரியே தான். ஃபால்ஸ்னால் வந்து 0, ட்ரூனா வந்து 1ன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆருங்கிறது கிட்டத்தட்ட என்னென்னா வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஆண்டுங்கிறது எப்படி அப்படின்னா வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, ஆருங்கிறது அடிஷன். இப்போ ஃபால்ஸுங்கிறது 0 இப்போ 0 + 0 இது வந்து ரிசல்ட் காலம். இப்போ 0 0 ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 0ன்னு தான் வரும். ஸோ ஃபால்ஸ். அதேமாதிரி இது 0 + 1 என்ன வரும் உங்களுக்கு, 1ன்னு வரும். ஸோ ட்ரூ. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 + 0 என்ன வரும், 1ன்னு தான் வரும். ஸோ ட்ரூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ + ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன மோஸ்ட்லி வந்து பூலியன் வேல்யூஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பூல் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ட்ரூன்னு தான் வரப்போகுது. ஸோ அதனால தான் என்னன்னா வந்து இது ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படிங்கிற இந்த ட்ரூத் டேபிள்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து ட்ரூவாக இருக்கும். எப்போ வரைக்கும் ட்ரூவாக இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதர் 1 வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து ட்ரூவாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஃபால்ஸ் அப்படிங்கிறது எப்போ மட்டும்தான் வரும்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னா இங்கே ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ கிட்டத்தட்ட ஆண்டும் ஆரும் கிட்டத்தட்ட ஆல்டர்னேட்டிவ் தான். ஆண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உங்களுக்கு 2 இன்புட்ஸுமே ட்ரூவாக இருக்கோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். மற்ற நேரத்தில் அவுட்புட் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இங்கே ஆர் ட்ரூத் டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து இன்புட் ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக இருக்கோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் ஃபால்ஸாக இருக்கும். மற்ற நேரத்தில் எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸாக தான் இருக்கும் இந்த ட்ரூத் டேபிள் அண்ட் ஆர் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி பார்க்கலாம் இந்த 3 ஆப்ரேட்டர்ஸும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது நாட்டோட லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிளில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து பூலியன் வேரியபிள் ஒரு லாஜிக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். அதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா பூலியன் இருக்கும் டிஃபால்ட்டாக.
ஓகே, இப்போ நான் என்ன நாட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நாட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேமை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ செக்கில் எனக்கு ட்ரூன் இருக்குது. அதை நெகேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ வரும்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நாட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே வந்து பூலியன் வேல்யூ கொடுக்குறேன். ட்ரூ அப்படின்னு முன்னாடி கொடுத்துருந்தேன். இந்த தடவை நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ வந்து நெகேட் பண்ணுறப்ப எனக்கு என்னென்னு வருதுன்னா ட்ரூன்னு சொல்லி வருது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ட்ரூ கொடுக்குறப்ப இன்புட்டில் எனக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி வந்துச்சு. அதே மாதிரி நான் இன்புட்டில் ஃபால்ஸ் கொடுக்குறப்ப ட்ரூன்னு வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றி வர்றதான் நாட்டோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் வரும். ஓகே, இப்போ நம்ம ஆண்ட் அப்படிங்கிறத எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாகவே வந்து ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ அண்ட் ட்ரூனா இது 1 இதுவும் 1. ஸோ 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 1 தான் வரும். ஸோ அதனால் அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து பார்த்தா ஃபால்ஸ்ன்னு தான் வருது. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் ட்ரூத் டேபிளில் ட்ரூ அண்ட் ட்ரூ மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வரும். மற்றது எல்லாத்துமே உங்களுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா வந்து ஃபால்ஸ் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வந்து ஃபால்ஸ் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான் வருது. அதாவது அண்ட் அப்படிங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பண்ணக்கூடிய இது வந்து என்னென்னா எப்போ 2 இன்புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூவாக இருக்கோ, அதாவது 1ன்னு இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு என்ன வரும்னா அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வரும். இல்லைனா உங்களுக்கு அவுட்புட் எப்போவுமே வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வர்றது தான் இந்த அண்ட் அப்படிங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பண்ணக்கூடிய வேலை. ஓகே, இப்போ ஆர் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதே மாதிரி வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரூவை வந்து அதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ட்ரூ ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ என்ன வருதுன்னா வந்து ட்ரூ அப்படின்னு தான் வருது. அதாவது இங்கே ஆரோட லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 1 ஆறுங்கிறது கிட்டத்தட்ட என்ன அடிஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி 1 + 1 அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன சம்திங் ஒரு 2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து வேல்யூ வந்து வரப்போகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன அதுவும் வந்து கிரேட்டர் தேன் 0 கிடையாது இல்லையா, அதனால அது ட்ரூன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ட்ரூங்கிறது 1, ஃபால்ஸுங்கிறது 0. ஸோ ரெண்டையும் ஆர் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா ட்ரூன்னு தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. அது கொடுத்தாலும் நமக்கு என்னென்ன தான் வருது அப்படின்னா ட்ரூன்னு தான் வருது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 + 0 அப்படின்னு சொல்லி வரும். 1 + 0 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 + 1 வரும். ஸோ 1 + 0னாலும் உங்களுக்கு ஆட் பண்ணுறப்போ 1 தான் வரும். அதே மாதிரி 0 + 1னாலும் ஆட் பண்ணுறப்போ 1 தான் வரும். அதனால தான் ட்ரூன்னு உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி வருது. ஏன்னா இங்கே 2 இன்புட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது 0 + 0 0 + 0 ஆட் பண்ணால் உங்களுக்கு 0ன்னு தான் வரும். அதனால தான் உங்களுக்கு என்னென்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி அவுட்புட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ ஆர் அப்படிங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா எப்போ உங்களுக்கு வந்து 2 இன்புட்ஸுமே வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். மற்ற நேரத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருக்க போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நம்பர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நாட் 24 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 24ங்கிறது அது ஒரு வேல்யூ தான். ஸோ அதனால் 1 கன்சிடர் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே தான் வந்து என்ன பண்ணுறேன்னா நாட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 0ங்கிறது கிட்டத்தட்ட ஃபால்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்னு தான் வருது. ஸோ அப்போ வந்து நாட் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வச்சு இப்போ நான் பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஆண்டுக்கு நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 67 and 78 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு என்னென்னா வந்து 78ன்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுது. ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணி வர்றப்ப இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 67 and 0ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்புட் 0 ஆனால் கூட உங்களுக்கு வந்து 0ன்னு ஆயிடுது. இதான் வந்து ஆண்டோட ஆப்ரேஷன். இப்போ வந்து நான் இதே என்ன பண்ணுறேன்னா ஆருக்கு யூஸ் பண்ணுறேன். அதே நம்பர்ஸ் 67 or 78ன்னு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 67ன்னு சொல்லி வருது. இதெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இனிமேல் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து புரியும். ஏன் வந்து 67 and 78 வர்றப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு வராமல் ஏன் இங்கே 78 வருது, ஏன் இங்கே ஆர் பண்ணுறப்ப 67 வருதுங்கிறத இனிமேல் ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வருதா இல்லை ஃபால்ஸ்ன்னு வருதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஃபால்ஸ்னால் 0 இண்டிகேட் பண்ணும். ட்ரூ அப்படின்னா வந்து கிரேட்டர் தேன் 0. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 67 or 0ன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு தான் வரும்.
இதே மாதிரி 0 or 67 எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ட்ரூன் தான் வரும். 0 or 0 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் 0ன்னு சொல்லி வரும். அதாவது எப்போ வந்து 2 இன்புட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் இருக்கோ அப்போ மட்டும் தான் ஃபால்ஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒர்க். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கவங்க கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. அதே மாதிரி லைக் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அங்கேயே வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.